வெல்கம் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற சித்தர் ராமதேவர் சித்தர். இந்த ராமதேவர் சித்தர் தமிழ்நாட்டில் உள்ள நாகைப்பட்டினத்தை சேர்ந்தவராம். இந்த ராமதேவர் சித்தருக்கு காசிக்கு சென்று விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும்னு ஒரு எண்ணம் எழுது. அப்போ அவரை மறந்து நடைப்பயணமாகவே காசிக்கு போறாரு. அவரு காசிக்கு சென்று விஸ்வநாதரை தரிசிச்சுட்டு கங்கையில் மூழ்கும்போது அவரோட கையில சட்டைநாத சுவாமிகள் விக்கிரகம் கிடைக்குது. அந்த விக்கிரகத்தை நாகையில பிரதிஷ்டை செய்யணும்னு கிளம்புறாரு. அதே போல நாகையில பிரதிஷ்டை செய்து அவரோட அருளால பல சித்தர்களோட தொடர்பு கிடைக்குது. அரபு நாட்டு வணிகர்கள் கப்பல் வழியே நாகைக்கு வந்து போய் கொண்டிருந்தாங்களாம். அரபு நாட்டு பாலை நிலத்துல நிறைய கல்ப மூலிகைகள் கிடைக்குதுன்னு பல சித்தர்கள் சொன்னது அவரோட நினைவுக்கு வந்துச்சான். அப்போ இந்த மூலிகைகள் எடுப்பதற்காகவே மெக்காவிற்கு செல்ல வேண்டும் என்று அவர் ஆழமான தியானத்திலே இருந்தாராம். அந்த தியான நிலையிலிருந்து வெளியில வரும்போது அவர் மெக்காவிலே இருந்தாராம். மெக்காவில் இருக்கும் மக்கள்கள் எல்லோரும் இஸ்லாமியர்கள். ஒரு வேற்று நாட்டை சேர்ந்தவரை பார்த்ததும் அந்த ஊர் மக்கள் நீ யார் என்று மிரட்டி கொன்று விடுவோம் என்று சொன்னாங்களாம். அதற்கு ராமதேவர் நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரியலன்னு சொன்னாராம். அந்த நாட்டு மக்கள் அதை கேட்டு நம்ப முடியாத பார்த்தப்போ ஒரு இஸ்லாமிய ஞானி அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவரை அழைத்து சென்றாராம். அந்த இஸ்லாமிய மக்கள் அவரை இஸ்லாமியராக மாற சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டார்களாம். அந்த ஊர் மக்களுக்காக தன் பெயரை யாக் கோபு என்று மாற்றிக்கொண்டாராம். அந்த மக்களுக்கு ஞானம் மருத்துவம் போன்றதை கற்பித்தாராம். அந்த மக்கள் பேரன்புக்காக நீண்ட காலம் அங்கேயே வாழ்ந்தாராம். இந்த செய்தி போகர் 7000 என்ற சித்தர் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. அதன் பிறகு போகர் சித்தர் ராமதேவர் முன் தோன்றி சிறிது காலம் மக்களுக்கு தொண்டு செய்துவிட்டு ஜீவசமாதி அடையும்படி சொன்னாராம். அதன் பிறகு அவர் தம் சீடர்களிடம் 10 ஆண்டுகள் தவம் இருக்க போவதா சொல்லி பூமிக்கடியில குழி தோண்டி அவர் சமாதி அடைந்தாராம். அவருடைய சீடர்கள் எல்லாம் 10 ஆண்டுகள் கழித்து அவர் வரமாட்டாரு, அவர் இறந்து விட்டாருன்னு கேலி செய்தாங்களாம். சீடர்கள் எல்லாம் அங்கங்க பிரிந்து போயிட்டாங்களாம். ஆனால் ஒரே ஒரு சீடர் மட்டும் குரு மேலே வருவார்னு நம்பிக்கையோட காத்திருந்தாராம். சொன்னது போல 10 ஆண்டுகள் கழித்து ராமதேவர் மேலே வந்தாராம். ஆனால் அங்கே ஒரே ஒரு சீடன் மட்டுமே காத்துட்டு இருந்தான். அங்கே நடந்த எல்லாத்தையும் குரு கிட்ட சொல்கிறான். ராமதேவர் அதை கேட்டுவிட்டு திரும்ப 30 ஆண்டுகள் தவம் செய்ய போகிறேன்னு சொல்லி குழியில இறங்கி விட்டாரு. நான் சமாதிக்குள்ள போனதும் என்னை கேலி செய்தவர்களோட கண்ணு குருடாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டாராம். அதே போல அவர்களோட கண்கள் குருடாகி விட்டதாம். இந்த முறை அந்த கேலி செய்த அனைவரும் அவர்களோட குற்றத்தை உணர்ந்து அந்த சமாதி அருகிலேயே குரு வழிபாடு செய்து கொண்டிருந்தாங்களாம். 30 ஆண்டுகள் கழித்து அவர் வெளியே வந்ததும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டாராம். அடுத்து ராமதேவர் சதுரகிரி மலைக்கு போறாரு. அவர் அரபு மொழியில எழுதின மருத்துவ நூல்களை தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு. அதன் பிறகு அவர் நிரந்தரமாக ஜீவசமாதி அடையும் காலம் வந்துவிட்டதுன்னு உணர்றாரு. சதுரகிரி மலையிலிருந்து அழகர் மலைக்கு போறாரு. அந்த அழகர் மலையில அவர் ஜீவசமாதி அடைகிறாரு. அந்த மலையில தான் தற்போது பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் உள்ளது.